வீடியோக்குள்ள போற முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு கேரட் அப்புறம் 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிரெட் கிராம்ஸ், அப்புறம் மல்லி, புதினா, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சில்லி, தென் கார்ன்ஃப்ளாக்ஸ், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில். இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதை வச்சு நீங்கள் இந்த உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ரொம்பவும் ஸ்மாஷ் பண்ண வேண்டாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டேன். கேரட் கொஞ்சம் துண்டாக கிடக்கணும், அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ இனி ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணலாம். கரம் மசாலா, கார்ன்ஃப்ளாக்ஸ் கிறிஸ்பினஸ்க்கு தான். மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளாக்ஸ் இல்லாதவங்களுக்கு நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம். மல்லி, புதினா, கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். ரெட் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சில்லி போடணும். ஒரு ஸ்பூன் ஆயில் இதில் விட்டுருவேன். இப்போ நல்லா பிசைஞ்சு வைக்கணும். நான் வேக வைக்கும்போதே ஆல்ரெடி பொட்டேட்டோலையும் கேரட்லேயும் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸை வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒன்று ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் கடாயிக்கு ஆயில் ஹீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஷேப்பில் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பால் ஷேப்பில் தான் போட போகிறேன். போட்டுட்டு லைட்டாக அந்த கார்ன்ஃப்ளாக்ஸில் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படி டிப் பண்ணிவிட்டு, அப்புறம் பிரெட் கிரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிடிச்சி வைங்க. இப்படி எல்லா பால்ஸும் பிடிச்சி வைக்கலாம். லைட்டாக டிப் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. போட்டுக்கலாம். ரொம்ப கிண்ட வேண்டாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. லைட்டாக நீக்கி பாருங்கள்.
இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பால்ஸ் பிடிச்சிருக்குது, போட்டுடலாம். இது ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஃப்ரை பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சுவையான ஒரு பொட்டேட்டோ கேரட் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக பண்ணிடலாம். பிள்ளைங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸையும் நீங்கள் டக்குன்னு பண்ணி கொடுக்கலாம். இதில் நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் அல்லது மயோனீஸ் பண்ணி அதில் டிப் பண்ணி கூட சாப்பிட்லாம். இன்னும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை விட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.